ஹல்லேலூயா. இந்த பரிசுத்த நாளிலே மறுபடியும் தெய்வ சன்னதியிலே நாம் கூடி வரவும் ஆண்டவரை ஆராதிக்கிறதற்கும் தேவன் நம்முடைய ஜீவிதத்தில் ஒரு நாளை கூட நமக்கு தந்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எத்தனையோ மனிதர்கள் தெய்வ சன்னதியில் ஆராதிக்க முடியாதவன் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது நம்மை தேடி வந்ததான தேவன் நம்மை ரட்சித்து ஹல்லேலூயா நித்திய ராஜ்யத்துக்கு அவகாசிகள் ஆக்குவதற்காக அவரை நாம் ஆராதித்து மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறோம். நினையாத நாளிலே மனுஷகுமாரன் வரப்போகிறார். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் நியாயாதிபதியாயிருக்கிறார். ஹல்லேலூயா. நியாயமானதை நமக்கு செய்ய இந்த உலகத்திலும் பரலோகத்திலும் வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை நமக்கு வாசிப்போம். யோபு 34:23-24 வாக்கியம். இந்த வசனத்தில் 2 விஷயங்களை நமக்கு பார்க்கிறோம். ஒன்று, அவன் மேல் மிஞ்சினது ஒன்றையும் சுமத்த மாட்டார். மனுஷன் தேவனோடு வழக்காட வேண்டிய தேவை இல்லை. அவர் மிஞ்சினது ஒன்றும் அவனுக்கு செய்வதில்லை. ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் நம்முடைய திராணிக்கு மேலாக சோதிக்கிறவர் அல்ல என்று யாக்கோபிலே வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. பல சமயங்களிலும் நாம் இது என்னால் தாங்க முடியாது, இது என்னால் கொண்டு போக முடியாது, இது என்னால் சகிக்க முடியாத ஒரு பாரத்தை நான் வகித்து கொண்டிருக்கிறேன் நினைத்தாலும் நம்முடைய நினைவுகளுக்கு அது வருகிறது உண்டு. அவர்களுடைய பாரம் மற்றவர்களால் சுமக்க முடியாது. அவர்களுடைய பாரம் அவர்களுக்கு பெருசாகத்தான் இருக்கும். எல்லாருக்கும் அப்படிதான். ஆனால் கர்த்தர் இந்த காலை வேளையில் நமக்கு சொல்லுகிறார், நான் உங்கள் மேல் நீங்கள் சுமக்க முடியாத ஒன்றை உங்கள் மேல் நான் சுமத்துவது இல்லை. அவர் ஆராய்ந்து முடியாத நியாயமாய் அவர் வல்லமையுள்ளவர்களை நொறுக்கி வேற மனுஷரை அவர்கள் ஸ்தானத்தில் நிறுத்துகிறார். ஹல்லேலூயா. அப்படியானால் நாங்கள் எதிரிடுகிற சில காரியங்கள், நம்மோடு போரிடுகிற சில விஷயங்கள், நமக்கு அதிலிருந்து ஜெயிக்க முடியாத சில விஷயங்கள் அது நம்மிட போய்கொண்டிருக்கிறது. நாம் அதை அனுபவித்து கொண்டிருக்கிறோம். அதை நாம் சிரமத்தோடு கூட கடந்து போய் கொண்டிருக்கிறோம். சுமக்க முடியவில்லை என்பதனாலே நாம் பாரவாகிகளாக அல்ல, நாம் பாரம் சுமக்கிறவர்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆனால் நாம் நினைக்கிறபடி அல்ல, நாம் நினைக்கிறது போல அல்ல தேவன் நம்மை நினைக்கிறார். பிரைஸ் தி லார்ட். நாம் யோசிக்கிறது போல அல்ல தேவன் நம்மை யோசிக்கிறார். நமக்குள்ள நாள் இன்றைக்கென்றால் தேவன் அது முன்னமே ஆராய்ந்து வைத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. தேவனுக்கு நேரமும் காலமும் இல்லை. ஹல்லேலூயா. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அதனால அவர் நம்முடைய விஷயங்களுக்கு முன்பதாய் தேவன் கேட்காதவர் போல் அல்ல, அவர் மௌனமானவர் அல்ல. ஜெபித்து எனக்கு பதில் வரவில்லையே என்று அல்ல, அவர் ஆராய்ந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. எப்படி அதிலிருந்து நமக்கு நீதியாய் நமக்கு செய்ய வேண்டும் என்பதற்காக நமக்கு எதிராய் வருகிற எதுவாயிருந்தாலும் தேவன் அது அவர்களோடு வழக்காடுவதற்கு சமயத்தை எடுத்துக் கொள்ளுகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் கானா ஊரிலே அவர் திராட்சரசத்தை குறையப்பட்ட போது என் வேலை இன்னும் வரல. ஹல்லேலூயா. அவரை பிடிப்பதற்கு பல சமயங்களும் முயற்சி செய்த போது என் வேலை இன்னும் வரவில்லை என்று அவர் மறைந்து போனார். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் ஆராய்ந்து நாம் நினைக்காததும் நாம் யோசிக்காத நன்மைகள் நமக்கு தரும்படியாக அவர் ஆராய்ந்து பார்க்கிற நியாயாதிபதியாயிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். நம்முடைய தேவன் நியாயாதிபதியாயிருக்கிறார். இந்த பூமியிலே அவர் ரட்சிப்பதற்கு வந்தாலும் அவர் இந்த பூமியிலே தன்னை ராஜாவாகவே வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பஸ்கா ஆசரிக்கிறதற்கு முன்பதாக இயேசு சீஷர்களிடத்தில் சொல்லுகிறார், நீங்கள் கிராமத்துக்குள்ளே போங்கள். அங்கே மார்க்கு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 1 வசனத்திலிருந்து
ஒருவரும் மனுஷர் யாரும் ஏறி இல்லாத ஒரு கழுதை குட்டியை அங்கே கட்டியிருக்க காண்பீர்கள். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஒரு கழுதை குட்டியை காண்பீர்கள், நீங்கள் அங்கே போய் அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். அப்போ உங்களிடத்தில் ஏன் இதை அவிழ்க்கிறீர் என்று கேட்டால், எங்கள் ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். பிரைஸ் தி லார்ட். அவர்கள் அந்த கழுதை குட்டியை உங்களிடத்தில் அனுப்பி விடுவார் என்று சொன்னார். அதுபோல அவர்கள் கூட்டி கொண்டு வந்தார்கள். அந்த கட்டி இருக்கிற கழுதை குட்டியை வேத புஸ்தகத்தில், நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. யாத்திரா 34 அதிகாரம் 20ஆம் வசனத்தை நமக்கு வாசிக்கும் போது, இந்த கட்டி இருக்கிற கழுதை ஒன்று அதற்கு ஈடாக தலையீற்றை கொடுக்க வேண்டும், அல்லது யாராவது இந்த கழுதை குட்டியை வாங்கிட்டு போனோம். இல்லாவிட்டால் அதனுடைய கழுத்து அடுத்த செகண்ட் அறுக்கப்படுவதற்கு நியாயப்பிரமாணம் சொல்லுகிறது. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. ராஜாவாய் வந்தவர் இரட்சகராய் வெளிப்படுகிறார். ஹல்லேலூயா. அந்த கழுதைக்குட்டி யாராவது கொண்டு போகாவிட்டால், வாங்காவிட்டால், அது கொண்டு போகாவிட்டால் அதனுடைய கழுத்து அறுக்கப்படும். ஆனால் இயேசு அந்த கழுதைக்குட்டியை தெரிந்து கொண்டார். பிரைஸ் தி லார்ட். யாருக்கும் வேண்டாத, ஒருவருக்கும் தெரியாத, ஒருவருக்கும் வேண்டாத நம்ம, பல விதங்களில் கட்டப்பட்டிருந்ததான நம்ம, பல விதங்களில் நெருக்கப்பட்டிருந்ததான நம்ம, பிசாசு நம்மோடு கூட வாதாடி கொண்டிருந்ததான நம்ம, விடமாட்டேன் என்று அவகாசம் தேடிக்கொண்டிருந்ததான நம்ம, நம்முடைய குடும்பங்களோடு போரிட்டு கொண்டிருக்கிற அந்த சத்துருடைய சாபங்களிலிருந்து தேவன் நம்மை அவிழ்த்து அவர் ஏறி போகும் ஒரு வாகனமாய் அவர் வைத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இயேசு நம்மை விலை கொடுத்து வாங்காமல் இருந்திருந்தால், நம்மை ரத்தத்தை கொடுத்து விலை கொடுத்து வாங்காமல் இருந்திருந்தால், என்றைக்கே நாம் அழிக்கப்பட்டு போயிருப்போம். ஹல்லேலூயா. ரட்சிப்பு இல்லாமல் மரண குழிக்கு, நியாய தீர்ப்புக்கு ஒதுக்கப்பட்டவர்களாக இருந்திருப்போம். ஆனால் தேவன் நம்மை தெரிந்து கொண்டதுனால, நாம் பல பாரம்பரியத்தால், பல அனுபவங்களால், பல நிலையில் நாம் கட்டப்பட்டிருந்தான் நம்ம ஒன்று சேர்த்து அவரை ஆராதிப்பதற்கு நம்மை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். அல்லேலூயா. தேவ சந்நிதிக்கு வரும்போது வெறுங்கையாய் வரக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அதை கொண்டு வந்து வஸ்திரத்தை அதன் மேல விரித்து அதை எருசலேமின் வழியாய் கிழக்கு வாசல் வழியாய் கொண்டு போனதை நம்ம பார்க்கிறோம். பிரைஸ் தி லார்ட். தாவீதுக்கு ஓசன்னா என்று ஒரு கூட்டம் பாட, பஸ்கா ஆசரிக்கிறதுக்கு முன்பதாக, பாடுபடுவதற்கு முன்பதாக எருசலேமின் வழியிலே இந்த கழுதை குட்டியின் மேல் ஏறி ராஜாவாய் வெளிப்பட்டார். அதுதான் சகரியா 9:9 வாசிக்கும் போது இப்படி வாசிக்கிறோம். சீயோன் குமார்த்தியே கடிகூறு, மிகவும் கடிகூறு, எருசலேம் குமார்த்தியே கம்பீரி, இதோ ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதியுள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும், கழுதையின் மீதும் கழுதை குட்டி ஆகிய மரியின் மீதும் ஏறி வருகிறவருமாய் இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. சகரியா சொன்ன தீர்க்க தரிசனம், இயேசு பஸ்கா ஆசரிக்கிறதுக்கு முன்பாக அவர் ராஜாவாய், ஹல்லேலூயா, தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று பாடிக்கொண்டு ஜனங்கள் போக ராஜாவாய் அவர் வலம் வந்தார். ஹல்லேலூயா. அவர் கிழக்கு வாசல் வழியாய் உள் பிரவேசித்தார். அந்த வாசல் அவர் உள் பிரவேசித்த போது அது அடைக்கப்பட்டது. ஹல்லேலூயா. இயேசு பவனி போனதற்கு அடையாளம் இன்றைக்கும் இருக்கிறது. எசேக்கியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 44ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிக்கும் போது, இந்த வாசல் திறக்கப்படாமல் பூட்டப்பட்டிருக்கும், யாரும் இதற்குள் பிரவேசிப்பதில்லை. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அதற்குள் பிரவேசித்திருக்கிறார். ஆகையால் அவர் வரும் வரைக்கும் அது பூட்டப்பட்டிருக்கும். ஹல்லேலூயா. இன்றைக்கும் அடையாளமாய் அந்த வாசல் பூட்டப்பட்டிருக்கிறது. பல சமயங்கள் பல ராஜாக்கள் மாதிரி எழும்பி அந்த கதவை உடைக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஒன்றும் ஆகாது. ஹல்லேலூயா. ஒன்று தகர்க்கலாம். ஆனால் இதுவரைக்கும் ஒருவராலும் அந்த வாசலை திறக்க முடியவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
Praise the Lord. அவர் நியாயாதிபதியான ராஜா என்பதற்கு நான் இது அர்த்தம் சொன்னேன். ஹல்லேலூயா. அவர் கழுதையின் மேலும் கழுதைக்குட்டி மரியின் மேலும் ஏறி வருகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த கட்டப்பட்டிருக்கிற ஒரு கழுதையை கூட ரட்சிப்பதற்கு, ஹல்லேலூயா, அது கொலை செய்வதற்கு அனுமதிக்காத நம்முடைய தேவன் இந்த உலகத்திலே ரட்சிக்கப்படாதவர்களை இன்னும் தேடிக்கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. மனம் திரும்ப வேண்டும் என்று அவர் வருகிறார் என்று தாமதிக்கிறார் என்று எண்ணுகிறபடி அல்ல, அவர் எல்லாவரும் மனம் திரும்ப வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். எந்த கட்டப்பட்டிருக்கிற எந்த மனுஷனையும் அவிழ்ப்பதற்கு இன்றைக்கும் தயாராயிருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் அவரை நம்பி இருப்பது எப்படி என்று கேட்டால், எப்பேற்பட்ட கட்டுகளையும் அவிழ்த்து அவர் ஏறி சொல்லும் ஒரு கழுதையாய் நம்மை வைக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இயேசுவால அவிழ்க்க முடியாத ஒரு கெட்டு இல்லை. ரோக கட்டுகளை அவர் அவிழ்க்க வல்லவர். ஹல்லேலூயா. பிசாசின் கட்டுகளை அவிழ்க்க வல்லவர். நம்முடைய ஜீவிதத்தில் நம்முடைய ஆசீர்வாதங்களை சூறையாடி கொண்டிருக்கிற சாத்தானை அவர் ஜெயிக்க வல்லவர். ஆராய்ந்து பார்க்கிறார் என்று சொன்னால், நான் சொன்னது போல அவர் ஆராய்ந்து சொல்லி முடியாத நியாயாதிபதியாய் நமக்கு வெளிப்படுவார். Praise the Lord. நம்மை ஆதிக்கம் செய்கிற, நம்மை பலவிதங்களும் தோல்பிக்கிற, நம்மை கீழடக்கிற அந்த பலவானை அவர் ஜெயிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அவர் ஆராய்கிறது எதற்கென்று கேட்டால், நம்மோடு கூட எது போரிடுகிறதோ அதை ஜெயிக்கணும். அவர் நீதியுள்ள நியாயாதிபதி. ஹல்லேலூயா. அவர் நீதி செய்கிறவர். ஆராய்ந்து செய்ய முடியாத காரியங்களை ஆராய்கிறவர். அதனால தான் நாம் நினைக்கிறபடி அல்ல நம்முடைய தேவன் நம்மை நினைப்பது. பிரைஸ் தி லார்ட். நாள் அல்ல அவருடைய நாள். ஹல்லேலூயா. நம்ம யோசிக்கிறது அல்ல அவருடைய யோசனை. அப்பாற்பட்ட ஒரு ஆராய்ந்து முடியாத காரியத்தை செய்ய வல்லவராயிருக்கிறார். அவரை சேவிக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு நியாயமாய் பலனளிக்க வல்லவராயிருக்கிறார். Praise the Lord. இந்த பகல்காலம் நியாயாதிபதியாய் மத்தேயு 12:9 பலவானை முந்தி கட்டினால் ஒழிய பலவானுடைய வீட்டுக்குள் ஒருவன் புகுந்து அவன் உடைமைகளை எப்படி கொள்ளையிடக்கூடும்? கட்டினானே ஆகில் அவன் வீட்டை கொள்ளையிடலாம். ஹல்லேலூயா. அப்போ ஆராய்கிறது எப்படி என்று கேட்டால், நம்மை அடக்குகிற, நம்மோடு போரிடுகிற பலவான நொறுக்கணும். ஹல்லேலூயா. நாம் தெய்வ சந்நிதியிலே அதிகமாய் நெருங்கணும். பிரைஸ் தி லார்ட். அவரிடத்திலே ஆண்டவர் நமக்கு வேண்டி போரிட வேண்டுமானால், தானியேல் எப்படி முழங்கால் மடக்கும் பொழுது அங்கே பெர்சிய ராஜா யுத்தம் பண்ணுவதற்காக வேண்டி தானியேலுடைய பதில் வரக்கூடாத விதத்திலே அவன் யுத்தம் செய்து அவன் தடை பண்ணி கொண்டிருந்தான். தானியேலுக்கு தெரியாது. தானியேல் உட்கார்ந்து ஜெபித்து கொண்டிருந்தான். உபவாசத்திலும் கண்ணீரிலும் அவன் ஜெபித்து கொண்டிருந்தான். தானியேலுக்கு மிகப்பெரிய வெளிப்பாடு கிடைப்பதற்கு, தானியேலுக்கு தேவன் பொறுப்பாய் இந்த புஸ்தகத்தை நீ மறைத்து வை என்று சொல்லுவதற்கு ஒரு புதிய அதிகாரத்தை கொடுக்கிறதற்கு காரணம், தானியேல் பதில் வராமல் அவன் எழும்பவில்லை. Praise the Lord. நாம் பூமியிலே போராடும் போது தேவன் நமக்கு வேண்டி வான லோகத்தில் யுத்தம் செய்வார். நம்முடைய பலவான் யாரு நமக்கு தெரியாது. நம்முடைய பலவான் யார் என்று நமக்கு சொல்ல முடியாது. எந்த ரூபத்தில் வருவான் என்று சொல்ல முடியாது. நம்முடைய சம்பாத்தியங்களை சோர்த்தெடுப்பதற்கு, அல்லாவிட்டால் அதை பறிப்பதற்கு எப்படி வருகிறான் என்று சொல்லுவதற்கு முடியாது. அநேகருக்கு இன்னும் முன்னேற முடியாத விதத்தில் பலவான் நம்மை கொள்ளையிட்டு கொண்டிருக்கிறான். தெய்வ சன்னதியில் உட்கார்ந்தால், நாம் இங்கே ஜெபத்தில் போராடும் பொழுது தேவன் தன்னுடைய மீகாவேல் தூதனை அனுப்பி நமக்கு விரோதமான வான மண்டலத்தில் இருக்கிற சத்துருவினோடு கூட போராடி நமக்கு நன்மைகளை அவர் தருவதற்கு வல்லவராய் இருக்கிறார். நமக்கு அவர் நியாயம் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார்.
அவர் நியாயமுள்ள நியாயாதிபதியாய் வருகிறார். அவரை பின்பற்றுகிற ஏதொரு மனுஷனையும் அவர் நிறைவாய் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அல்லேலூயா. ஒரு குறைவு நமக்கு வைக்காத வண்ணம் நம்முடைய அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நாம் தெய்வ சன்னதியில் ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது, நாம் தெய்வத்தோடு போராடும் பொழுது, தெய்வத்தோடு கூட கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபிக்கும் பொழுது, தேவன் எப்படி நம்மை நொறுக்குகிற, நம்மை கட்ட நினைக்கிற பலவானை முந்தி கட்டினால் ஒழிய கொள்ளையிட முடியாது என்று சொன்னது போல அந்த பலவான தேவனால தான் கட்ட முடியும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அப்படிப்பட்டதான ஒரு பெரிய மேன்மையை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். எந்த பிரச்சனையும் அவருடைய சமூகத்தில் வைக்கும் பொழுது, எந்த காரியமும் அவருடைய சன்னதியில் வைக்கும் பொழுது நமக்கு வேண்டி போரிடுகிற ஒரு நல்ல தேவன். அவர் இரவில் பகலிலும் தூங்கார். இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குகிறதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. கண்மணி போல காக்கிற தேவனாயிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இயேசுவை சுமக்கிற கழுதையாய் நம்ம மாறுவோம். எதற்கும் அவரை சார்ந்து ஜீவிக்கிறவர்களாய் மாறுவோம். அவரை சுமக்க நாம் தயாராகும். ஹல்லேலூயா. அவருடைய சிலுவையை ஏற்றெடுக்க தயாராகும். அவர் நம்மை கொண்டு போகிற பாதையில் கொண்டு போவோம். சில அவமானங்கள் நம்முடைய ஜீவிதத்தில் வரலாம், சில நெருக்கங்கள் வரலாம், யாருக்கும் பதில் சொல்ல முடியாமல் இருக்கலாம். ஆனால் பதில் வருகிறது, அதுக்கு நியாயமான பதில் வருகிறது. இவ்வளவு காலம் பின்பற்றின தேவனுடைய பிள்ளையே, பதில் வருகிறது. ஹல்லேலூயா. உங்கள் சந்ததியை தேவன் முன்னே குறித்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் குறித்தது போல் அல்ல. தேவனை பின்பற்றி இருந்தால் ஒரு சந்ததியின் மேல தேவன் கிருபை வைக்கிறவராய் இருக்கிறார், இரக்கம் வைக்கிறவராய் இருக்கிறார், தயவு வைக்கிறவராய் இருக்கிறார். நீங்கள் தேவனை பின்பற்றுகிற வீணாய் போகிறதில்லை. Glory to God. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. புரிந்து கொள்ளுங்கள், தேவனோடு வழக்காட நமக்கு மிஞ்சினது ஒன்னையும் என் மேல் அவர் சுமத்த மாட்டார். ஹல்லேலூயா. எல்லா விஷயங்களுக்கும் எல்லாவற்றுக்கும் எனக்கு தீர்வு நிச்சயமாய் கிடைக்கும். ஹல்லேலூயா. தீர்வில்லாத ஒன்றும் கிடையாது. அவர் கிலெயாத்தின் பிசின் தைலம், எந்த காயத்தையும் ஆற்ற வல்லமையுள்ள தெய்வம். அவர் அடிக்காயங்களை குணமாக்குவார். பிரைஸ் தி லார்ட். ஜீவிதத்தில் நியாயம் செய்கிற தேவன், நியாயாதிபதி, ஆராய்ந்து முடியாத நியாயாதிபதியாய், ஆராய்ந்து சொல்ல முடியாத நியாயாதிபதியாய் அவர் இருக்கிறார். ஆரிடத்திலும் சொல்ல முடியாத, ஒருவரிடத்திலும் தன்னுடைய சங்கடத்தை வெளிப்படுத்த முடியாம ஒருத்தன் 1 சாமுவேல் 16:9, சங்கடத்தால் வீட்டில் ஒரு கனமும் இல்லாமல், இவன் ஒரு ஆளாகவே தெரியாமல் காலங்களாய் அவன் சின்ன 17ஆம் வயசிலிருந்து அவன் ஆடுகளை மேய்க்க போயிருக்கிறான். மற்ற தன்னுடைய சகோதரமாரெல்லாம் நமக்கு தெரிந்த விஷயம்தான். மற்ற சகோதரமாரெல்லாம் இராணுவத்தில் இருக்கும் பொழுது இவன் ஆடு மேய்க்கிறவனாக இருக்கிறான். இவன் வீட்டிலும் அட்ரஸ் இல்லை, எங்கேயுமே அட்ரஸ் கிடையாது. சங்கடத்தோடு வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறான். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சங்கடத்தோடு யாருக்கும் சொல்ல முடியாமல் இருக்கிறது. உன் பிள்ளைகளை கொண்டு வா என்று சொன்னபோது, சாமுவேல் சொன்னபோது, தைல குப்பியுமாய் சாமுவேல் ஈசாயினுடைய வீட்டிற்கு போன போது அவன் ஈசாய்க்கு மாத்திரம் கவுண்டிங்கில் 7 பேரைத்தான் தெரியுது, 8வது ஒருத்தனை தெரியல. பிரைஸ் தி லார்ட். 8வது ஒருத்தனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. 8வது ஒருத்தனுக்கு இந்த அபிஷேகம் வாங்குறதற்கு அவனுக்கு எந்த அருகதை இல்லை என்று நினைத்து கொண்டிருக்கிறான். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. 7 பேரையும் கடந்து போக பண்ணினவன் சாமுவேல் சொன்னான், இல்லை இன்னொருத்தன் இருக்கிறான், அவன் இனி 7 பேர் தானா என்று கேட்டபோது, இல்லை ஒருத்தன் ஆடு மேய்க்க போயிருக்கிறான், அவன் வராமல் நான் பந்தியில் அமர மாட்டேன் என்று சொல்லுகிறான். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அறிகிற ஒரு நல்ல தேவன். உள் ஆழத்திலே நமக்கு சங்கடங்கள் இருக்கிறது, அது எடுத்து மற்றவரிடத்தில் சொல்ல முடியவில்லை, மற்றவர்கள் அறிவிக்க முடியவில்லை. மற்றவர்களுக்கு பார்வையில் நாம் ஒரு அற்பமானவர்களாக இருக்கிறோமா? நம்மை நாமே அப்படி யோசித்து கொண்டிருக்கிறோமா? ஹல்லேலூயா. தெய்வத்தை ஆராதிக்கிற தெய்வ ஜனமே, அவன் வீணை வாசித்து பாடிக்கொண்டிருக்கிற ஒரு பாட்டுக்காரனாய் அவன் காணப்பட்டு கொண்டிருந்தான். ஆனால்
ஆரும் பார்க்காத, ஆரும் சொல்லாத, ஆருக்கும் அடையாளம் தெரியாத சொர்க்கம் அவனை பார்த்து கொண்டிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சங்கடத்தால் அவன் நிறையப்பட்டிருக்கிறான். அவன் யாரிடத்திலும் சொல்ல முடியவில்லை. ஹல்லேலூயா. அவனை கொண்டு வாருங்கள் என்று சொல்லி அந்த 13ஆம் வாக்கியத்தில், அப்பொழுது சாமுவேல் தைல குப்பியை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். பிரைஸ் தி லார்ட். யார் அவனை அற்பமாய் நினைத்தார்களோ அவர்களுக்கு நடுவிலே அவனை தைல குப்பை எடுத்து அவனுடைய தலையிலே வார்த்தான். பிரைஸ் தி லார்ட். அது என்னத்திற்காக வேண்டி என்று கேட்டால், அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில், தேவன் சவுலை தள்ளி தாவீது தன்னுடைய இருதயத்திற்கு ஏற்றவனாய் இருக்கிறான் என்று, எனக்கு சித்தமானவைகள் எல்லாம் அவன் செய்வான் என்று சாட்சி கொடுத்தார். பிரைஸ் தி லார்ட். இவனை பற்றின சாட்சி அபிஷேக தைலம் ஊற்றும் பொழுதே பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறார், இவன் என்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவன், எனக்கு சித்தமானவைகள் எல்லாம் செய்வான் என்று அவன் சொர்க்கராஜ்யத்தில் சாட்சி கொடுக்கிறவராய் இருந்தார். அல்லேலூயா. இந்த பகல் காலத்தில் சங்கடங்கள் எதுவாயிருந்தாலும் தேவனுடைய அபிஷேகம் பெறும் பொழுது, தேவனுடைய அபிஷேகிக்கும் போது எந்த ஸ்தானத்தில் நீங்கள் போய் சேர வேண்டுமோ, பல ஸ்தானங்கள் உங்களுக்கு கிடைக்காமல் இதுவரைக்கும் இருந்தால், இதுவரைக்கும் அந்த ஸ்தானம் நஷ்டப்பட்டிருந்தால், அந்த ஸ்தானத்தை வேறொரு வாங்கி கொண்டிருந்தால், இந்த காலை வேளையில் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், அபிஷேகத்தில் நிறையும் பொழுது, அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளும் பொழுது, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, தேவன் ஆராய்ந்து பார்க்க முடியாத அதிசயமானவைகளை, நியாயமானதை கொடுப்பதற்கு வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. அவனுடைய சங்கடம் மாறும். ஆனால் 17 வயசில் அன்றைக்கு அபிஷேகம் வாங்கினதிலிருந்து அவன் 13 வருஷங்கள் அவன் ஓடி 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 கொண்டிருந்தான். இதுக்கிடையில் நிறைய விஷயங்களுக்கு நான் அங்கே போகல, உங்களுக்கு தெரியும். ஓடுகிறான் ஓடுகிறான் ஓடுகிறான். அந்த 27ஆம் அதிகாரத்தில் 1 சாமுவேல் 27 முதலாம் வசனம், நான் எந்த நாளிலும் ஒரு நாள் சவுலின் கையினால் மடிந்து போவேன். இனி சவுல் இஸ்ரவேலின் எல்லைகளில் எங்கேயாவது என்னை கண்டுபிடிக்கலாம் என்ற நம்பிக்கை அற்று போனான். பிரைஸ் தி லார்ட். அவனுக்கு இருந்த நம்பிக்கை நஷ்டப்பட்டு போய்விட்டது. இனி நான் இஸ்ராயேலில் எங்கேயாவது சுற்றினால் கட்டாயமாய் இந்த சவுல் என்னை கொன்று போடுவான் என்று சொல்லி அவன் பெலிஸ்தியா நாட்டுக்கு ஓடி போறதை நம்ம பார்க்க முடியும். பிரைஸ் தி லார்ட். அவனுடைய சங்கடம் தான் அவனை ராஜாவாக்கினது. பிரைஸ் தி லார்ட். அவனுடைய அவநம்பிக்கை அவனை உறுதிப்படுத்தினது. அன்றிலிருந்து பரிசுத்த ஆவியானவர் எதற்காக அவனை தெரிந்து கொண்டாரோ அதற்கு நேராக வழி நடத்த ஆரம்பித்தார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இவன் நம்பிக்கை இல்லாமல் போகும் பொழுது அந்த 26ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, பலவானாய் இருக்கிற சத்ருவாகிய சவுல், ஹல்லேலூயா, அதுவரை விரட்டி 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 கொண்டு இருந்தவன் இப்ப சொல்லுகிறான், சவுல் தாவீதை நோக்கி, என் குமாரனாகிய தாவீதே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், ஹல்லேலூயா, நீ பெரிய காரியங்களை செய்வாய். இன்னைக்கு காலையில் நமக்கு பெரிய காரியத்தை செய்வார் என்று பரிசுத்த ஆவியானவர் 2வது முறையா பேசுறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வாய், மேல் மேலும் நீ பலப்படுவாய் என்றான். அப்படியே தாவீது தன் வழியே போனான், சவுலும் தன் ஸ்தானத்திற்கு திரும்பினான். ஹல்லேலூயா. பலவானாகிய தாவீதை துரத்தி கொண்டிருக்கிற சவுல் அப்பப்போ மாட்டுவான், சவுல் தான் மாட்டுவான். ஆனாலும் தாவீது அபிஷேகிக்கப்பட்டவன் மேல் கை வைக்க கூடாது என்று சொல்லி அவன் அனுப்பிவிட்டான். ஹல்லேலூயா. அவன் அபிஷேகிக்கப்பட்ட சவுலின் மேல் கை வைக்க கூடாது என்று சொன்னது தேவன் அங்கீகரித்தார். பிரைஸ் தி லார்ட். அவனுடைய அபிஷேகம் என்னைக்கே தொலைஞ்சு போச்சு, அது வேற விஷயம். ஹல்லேலூயா. என்னைக்கு அது ஓடி போயிருச்சு, அது இல்லை. ஆனாலும் தாவீது சவுலை அபிஷேகிக்கப்பட்டவனாகவே கண்டான். அவனுடைய வாயிலிருந்து தாவீதை சொல்லுவதற்காக வேண்டி தேவன் அவனுடைய வாயிலே போட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் அந்த வேதவாசம் அங்க பார்க்கும்போது 27 நாள் அப்புறம் அவனை தேடவில்லை. பிரைஸ் தி லார்ட்.
அல்லேலூயா. தேடுறதுக்கு முற்றுப்புள்ளிய தேவன் வைத்தார். ஹல்லேலூயா. அவன் ஒவ்வொரு அபிஷேகிக்கப்பட்டவனாகவே அவன் ஜீவித்ததுனால அவனுடைய தலையில் ஊற்றப்பட்டதான தைல கொம்பினுடைய அபிஷேகம் அவனில் நிறைந்திருந்ததுனால அபிஷேகிக்கப்பட்ட நான், அபிஷேகம் பட்டதான சவுலை நான் ஒன்றும் செய்யக்கூடாது, தேவனே பார்த்து கொள்வார் என்று விட்டு கொடுத்ததுனால அந்த பலவானோடு தேவன் யுத்தம் செய்து அவனுடைய வாயிலே, தாவீதே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், உன்னால தேவன் பெரிய காரியங்களை செய்வார், இனி மேல் மேலும் பலப்படுவாய். இந்த பரிசுத்த நாளிலே கர்த்தர் சொல்லுகிறார், ஹல்லேலூயா, பலவானை ஜெயிக்க ஜெபிக்க ஆரம்பித்தால், ஹல்லேலூயா, எந்த பலவான் உன்னை பின்தொடர்கிறானோ அவன் இனி உன்னை பின்தொடர்றதை விட்டு விடுவான், வரமாட்டான். ஹல்லேலூயா. பின்தொடர்கிறதை விட்டு விடுவான். தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்டவன். அவரை பார்த்து சொல்றாங்க 11ஆம் சங்கீதத்தின் 1ஆம் வாக்கியம், நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன், என்னை பார்த்து பட்சியை போல, அவனை பார்த்து அவன் கர்த்தரை நான் நம்பி இருக்கிறேன். அப்படி இருக்கும்போது பின்ன எதுக்கு நீங்க என்ன பட்சியை போல பறந்து போன்னு ஏன் சொல்றீங்க? பிரைஸ் தி லார்ட். நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன். ஹல்லேலூயா. அவனுடைய துயரங்கள் ஏராளம். 5 பறவைகளுக்கு ஒத்து அவனை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. துயரம் 102ஆம் சங்கீதத்தை வாசிக்க வேண்டாம், அது பின்னால் வாசித்து கொள்ளுங்க. நாரைய போல இருக்கிற, ஆந்தைய போல என்ன இருக்கிறேன், இப்படியெல்லாம் சொல்றான். பிரைஸ் தி லார்ட். நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன், என்னை பார்த்து நீங்கள் ஏன் பட்சியை போல பறந்து போன் ஏன் சொல்லுகிறீர்கள்? ஹல்லேலூயா. பட்சி அலை நீ அலைஞ்சது இதுவரைக்கும் அலைஞ்சுக்கிட்டு இருக்கிற, இன்னும் அலை, இன்னும் நித்திய அலைந்து திரி என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். காரணம், இவன் மேல் அபிஷேகம் இருக்கிறது. இவன் போற இடத்திலெல்லாம் அபிவிருத்தி அடைகிறான், நாளுக்கு நாள் விருத்தி அடைகிறான், நாளுக்கு நாள் பலன் அடைகிறான். ஹல்லேலூயா. கீழுள்ள வசனங்களை வாசிக்கும் போது, 1 தாவீதுக்கு தேவன் ஆராய்ந்து ராஜ பதவியை கொடுக்கிறதுக்கு 2 காரியங்கள். 1, அபிஷேகிக்கப்பட்டவன் மேல் கை வைக்கிறதுக்கு அவன் அனுமதிக்கல. ஹல்லேலூயா. அபிஷேகிக்கப்பட்டவர்கள் மேல் கை வைக்க அனுமதிக்கல. 2வது, தாவீது எடுத்த தீர்மானம் தாவீது எடுக்கல. தாவீது இனி நான் சவுலினுடைய கையில மாட்டி செத்து போய் விடுவேன் என்று அவன் நினைக்கல. பரிசுத்த ஆவியானவர் அவனை நினைக்க வச்சார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் அவன் நினைத்தார், நீ போய் அந்நிய பெலிஸ்தருடைய தேசத்தில் போய்விடு. காரணம் என்னன்னு கேட்டா, இவனை அந்த இஸ்ரேல் தேசத்துக்குள்ள இல்லாம அந்நிய நாட்டுக்கு போக வச்சுட்டு சவுலை கொல்லணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இது பரிசுத்த ஆவியானவருடைய நடத்திப்பு. ஆனால் மனுஷருக்கு அது தெரியாது. என்னத்தை விரட்டிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அதனால நம்ம தப்பிச்சு போயிடுவோம், அங்கவோ இருந்துக்குவோம், நம்மளை தேட மாட்டான். இவன் தேடுறதும் விட்டுட்டான், இவன் தேடுகிறதையும் விட்டான். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் சவுலை கொல்லுவதற்கு முன்பதாக தாவீது அந்த தேசத்தை விட்டு வெளியே போக வச்சாரு. பிரைஸ் தி லார்ட். அதுதான் சொல்லப்படுகிற தேவனுடைய ஆராய்தல். மனுஷன் நினைக்கிறது போல அல்ல, மனுஷன் யோசிக்கிறது போல அல்ல, மனுஷன் குறிக்கிற நாள் அல்ல. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவருக்கு சரியான சமயம், அவர் ஒரு சமயத்தை குறித்து வைத்திருக்கிறார். அவர் ஆராய்ந்து குறித்து வைத்து ஆசீர்வதிக்கிற தேவன். சவுல் பலவானாகிய சவுல் சொல்லுகிறான், தாவீதே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ மேன்மேலும் ஹல்லேலூயா பெரிய காரியங்களை செய்வாய், நீ மேன்மேலும் பலப்படுவாய். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஒரே வார்த்தை மாதிரி சொல்லி கடைசியாய் முடித்து விடுகிறேன். 2 சாமுவேல் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 3ஆம் வாக்கியம் வாசிங்க. தாவீது ராஜாவான போது, 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரத்தில் 2 சாமுவேல் வாசிக்க வேண்டாம், அவன் 40 வருஷம் இஸ்ரவேலை ஆண்டான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இஸ்ரவேல் இருக்கிற மக்கள் அவனை நீ இஸ்ரவேலை ஆடு மேய்க்கிறவன் போல மேய்ச்சவன் அல்லவா, நீ தான் ராஜா என்று முழு அங்கீகாரத்தை கொடுத்த போது அவன் ராஜாவானான். பிரைஸ் தி லார்ட். அவன் ராஜாவானான். அவன் ராஜாவாய் தேவன் அவனை ஆசீர்வதித்ததினால அவனுடைய வாயிலிருந்து அபிஷேகிக்கப்பட்ட வார்த்தைகள் புறப்படுகிறது. என்ன? கர்த்தருடைய ஆவியானவர் என்னை கொண்டு பேசினார். அவருடைய வசனம் என்னுடைய நாவில் இருந்தது.
இஸ்ரவேலின் தேவனும் இஸ்ரவேலின் கன்மலையுமானவர் எனக்கு சொல்லி உரைத்ததாவது, நீதிபரராய் மனுஷரை ஆண்டு தெய்வமாய் துரைத்தனம் பண்ணுகிறவர் இருப்பார். பிரைஸ் தி லார்ட். இந்த தேவன் ஆராதிக்கிற தேவன், ஆராதிக்கிறவர்களோடு கூட இருக்கிற தேவன். ஹல்லேலூயா. உங்களோடு கூட இருப்பேன் என்று சொன்ன தேவன். இதோ நான் வருவரேக்கும் உங்களோடு கூட சதா காலம் இருப்பேன் என்று சொன்ன தேவன். ஹல்லேலூயா. தேவன் அவனுடைய வாயிலே போட்ட வசனம். இதோ மனுஷனை ஆண்டு தெய்வ பயமாய் துரைத்தனம் பண்ணுகிற உங்களை விசாரிக்கிறவராய் அவர் இருப்பார். அவர் நீதிபரர். உங்களை விசாரிக்க வேறு யாரும் தேவையில்லை. பிரைஸ் தி லார்ட். தேவனே உங்களை விசாரிக்கிறவராய் இருக்கிறார். அவர் நீதிபரராய் உங்களோடு கூட ஆண்டு உங்களோடு கூட இருப்பார். அது எப்படி இருப்பார்? அவர் காலையில் மந்தாரம் இல்லாமல் உதித்து மழைக்கு பிற்பாடு தன் காந்தியினால் புல்லை பூமியிலிருந்து முளைக்க பண்ணுகிற சூரியனுடைய விடியற்கால வெளிச்சத்தை போல இருப்பார். ஹல்லேலூயா. நீதியின் சூரியனாகிய இயேசுவிலிருந்து பொழிகிற அந்த கிரணங்கள், அந்த ஒளி, அந்த வல்லமை, சூரியனுடைய கிரணங்கள் இறங்கி அவனுடைய குடும்பத்தை நினைக்கிறது. சொல்றான், என்னுடைய வீடு தேவனிடத்தில் இப்படி இராதோ, சகலவும் திட்டம் பண்ணப்பட்டிருக்க நிச்சயமான நித்திய உடன்படிக்கை என்னுடன் அவர் செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களோடு கூட நீங்கள் ஆராதிக்கிற தெய்வ ஜனமாயிருந்தால், தேவ பக்தியுள்ள ஜனமாயிருந்தால், எல்லா சந்தர்ப்பங்களும் நான் அவரோடு வழக்காடுவதற்கல்ல, நான் அவரோடு கூட ஜெபித்து அவரோடு கூட என்னுடைய பற்றி இருக்க பண்ணுவேன். 65ஆம் சங்கீதத்தில் தாவீது சொல்லுகிறார், நான் அவரோடு பற்றி இருக்கிறபடியால் நான் பயப்படேன் என்று சொல்லுகிறத நமக்கு பார்க்கிறதற்கு முடியும். அவன் தேவனுடைய இருதயத்தோடு கூட அவன் பற்றி ஜீவித்ததுனால அவன் விரும்புகிற விதத்தில் அவனுடைய வீட்டை தேவன் ஆசீர்வதித்தார். ஒவ்வொரு நாளும் சூரியனிலிருந்து புறப்படுகிற விடியற்கால வெளிச்சத்தை போல அவனுடைய வீட்டை கர்த்தர் மாற்றினார். ஹல்லேலூயா. இருள் அவனுடைய குடும்பத்திற்குள் வராதபடி தேவன் தடுத்தார். அல்லேலூயா. நம்முடைய பலவான யார் என்று கண்டுபிடித்து நாம் அவனை போராடி ஜெயிப்போமானால், அவனை நாம் விரட்டி அடிப்போமானால், தேவனோடு ஜெயிப்போமானால், நமக்கு வேண்டி யுத்தம் பண்ணுகிற தேவன் நம்மோடு போராடுகிற பலவானை நொறுக்கி பெரிய காரியங்களை செய்வார். நம்முடைய வீடு நாம் விரும்புகிறபடி உள்ள அனுகிரகத்தாலே. காரணம் அவர் நித்திய உடன்படிக்கை அவனோடு செய்தார். ஹல்லேலூயா. அவன் நீதிபரன் என்பதை, அவன் நீதிமான் என்பதை தேவன் அறிந்தபடினால தேவன் அவனுக்கு சாட்சி கொடுத்தார். ஹல்லேலூயா. அவன் தேவன் நடத்தின நீதியில, தேவன் நடத்தின பாதையில அவன் எத்தனையோ துரிதங்கள் வந்த போதும், பிரயாசங்கள் வந்த போதும், தேவன் அவனுக்கு வகுத்து கொடுத்ததான திட்டத்தின் அடிப்படையிலே வழியிலே அவன் நீதியாய் நடந்து கொண்டதனால, ஹல்லேலூயா, சொர்க்கம் அவனை ஆசீர்வதித்து நீதிபரராய் அவனோடு கூட ஆண்டு, ஹல்லேலூயா, தினந்தோறும் உதிக்கிற சூரியனை போல அவன் மேல பிரகாசிக்க பண்ணி அவனுடைய வீட்டை ஆசீர்வதித்து அவன் மேல் நித்திய உடன்படிக்கை அவர் செய்து அவரை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். நம்மையும் அப்படி ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வார்த்தைகளால் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரா.